அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 2019 ஜூன் 2025 வரைக்கும் உள்ள பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். இதில் உள்ள 1 மார்க்லாம் பார்த்துங்க. நவீன உடற்செயலியின் தந்தை வில்லியம் ஹார்வி புக் உள்ளேருந்து வந்திருக்கு. தேங்காய் இளநீரில் காணப்படுவது சைட்டோகைனின் புக் உள்ளேருந்து வந்திருக்கு. அடுத்து இந்த பொறுத்துகையும் புக் உள்ளேருந்து வந்திருக்குது. அடுத்து இந்த சரியான விடையும் புக் உள்ளேருந்து வந்திருக்கு. மெட்டாசென்ட்ரிக். அடுத்து 2 மார்க் கொஸ்டின். தைராய்டு சுரப்பி வந்திருக்கு படத்தில். அடுத்து டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் பயன்கள். கணக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாடத்துலேருந்து கணக்கு. அடுத்து ராக்கெட் ஏவுதலை விளக்குக. எளிய நுண்ணோக்கியின் பயன்கள். மீயொலி அலை என்றால் என்ன? உலோக அரிமானத்தை தடுக்கும் முறை. முக்கியமான கொஸ்டின். சோப்பு, டிடர்ஜென்ட். வட்டார இன தாவரவியல். அடுத்து ஜீன் சிகிச்சை முறை. கணக்கு 10ஆம் பாடத்துலேருந்து வந்திருக்கு. அது கூட பொறுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபா, பீட்டா, காமா. அதுவும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று. நவீன அணுக்கொள்கை. அவகாட்ரோ விதியின் பயன்கள். இடப்பெயர்ச்சி வினை. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2021 2 வருஷம் எக்ஸாம் நடக்காமல் கொரோனாக்கு அப்புறம் நடந்துச்சு. ப்ரெஷர் குக்கர்கள் செய்ய பயன்படுவது. டியூராலமின். அந்த கொஸ்டின் வந்திருக்கு. இரத்த வகைகளை கண்டறிந்தவர் கார்ல் லேன்ஸ்னீர். புக் உள்ளேருந்து வந்திருக்கு. முன்பிருந்த உயிரிலிருந்தான் உயிர் தோன்றியது என்பதை நிரூபித்தவர் லூயிஸ் பாஸ்டியர். அது புக் உள்ளேருந்து வந்திருக்கு. அடுத்து 2 மார்க்லேயே ஒரு சரியான விடை கேட்டிருக்காங்க. எத்தலானின் பயன்கள். சுவாச ஈவு. மனித விந்து செல்லின் படம். பரிணாமம் என்றால் புக் உள்ளேருந்து வந்திருக்கு. புற்று செல், சாதாரண செல். மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன. கம்பன் செல்லில் பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ விதியை கூறுங்க. அடுத்து 4 மார்க்கில் இந்த 4த்துடைய குறியீடு ஒரு கணக்கு. ஒரு அணுக்கட்டு எண், CO2 மூலக்கூறு நிறை. மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்ப பயன்கள். அடுத்து 6ஆம் பாடத்துலேருந்து ஒரு கணக்கு. 7 மார்க் கொஸ்டின். குவிலென்ஸின் பயன்கள். ஈரம் உறிஞ்சிகள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மைகள். மீள்வினை, மீளாவினை. இரத்தத்தின் பணிகள் அப்படின்னா மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை சரி செய்தல். உடல் பருமனுக்கான காரணிகள். அதுக்கப்புறம் மே 22 இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க. கணக்கு கேட்டிருக்கிறாங்க 1 மார்க்கில். மீன்களின் இதயம் 2 அறைகளை கொண்டது. புக்குள்ளேருந்து வந்திருக்கு.
தலைமை சுரப்பி எனப்படுவது. பொறுத்துக்க பாருங்கள். சூரிய ஆற்றல், தீர்ந்து போகாத ஆற்றல், அதை வச்சு மேட்ச் பண்ணணும். சரியான இணையை காண்க. வால்டேயர் குரோமோசோம்கள். கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நியூட்டன் இரண்டாம் விதி F=ma, எதிரொலியின் இரண்டு பயன்கள், ஒரு வினை செயல் தொகுதி, மைனி செயற்பின் முக்கியத்துவம், அட்ரினல் சுரப்பியுடைய பாகங்கள். பரிணாமம் என்றால் பரிணாம கோட்பாடுகளை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். லைசின் அமினோ அமிலம் இதய வாழ்களின் முக்கியத்துவம். அவர் 2ஆம் பாடத்துலேருந்து ஒரு கணக்கு. நிறை எடை வேறுபடுத்துக. ஒளியின் 4 பண்புகளை கூறுக. உலோகக்கலவை உருவாக்க காரணங்கள் அடிக்கடி கேட்குறாங்க. சுவாச ஈவு அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து நீராவி போக்கு படம், துகளுடைய செல்களின் படம். வட்டார தாவரங்கள் என்ற சொல்லை அறிமுகப்படுத்திய J.W. காஸ்பெக்கர். மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் பயன்கள். அடுத்து 7 மார்க் கொஸ்டினில் இது அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் மின்னோட்டம். அணுக்கட்டியின் வரையறு, அணு மூலக்கூறு ஏற்படுத்து, செயற்கை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, மீள்வினை மீளாவினை. 2 மார்க்லாம் எடுத்து பிக் கொஸ்டினில் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 2022. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அதெல்லாம் புக்கில் இருக்குது. மீன்களின் இதயம் மறுபடியும் கேட்டிருக்காங்க 2. கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக தான் இருந்தது. மறுபடியும் மாரந்தத்தூள் படம், பீனோடைப் ஜீனோடைப், தைராய்டு ஹார்மோன், இரத்தம் ஏன் சிவப்பு நிறமாக இருப்பது. மறுபடியும் 2ஆம் பாடத்திலிருந்து ஒரு கணக்கு. அடுத்து 4 மார்க்கில் கிட்ட பார்வை, தூர பார்வை, ராக்கெட் ஏவுதல், இயற்கை செயற்கை, மீள்வினை மீளாவினை எல்லாம் கொஞ்சம் எளிமையான கேள்வி. காற்று சுவாசம், காற்றலா சுவாசம், உடல் பருமனுக்கான காரணிகள், வட்டார தாவரவியல். அப்புறம் 4ஆம் பாடத்தில் ஒரு எளிமையான கணக்கு. அடுத்து பிக் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 1ஆம் பாடத்துலேருந்தே வந்திருந்தது. எம்எஸ் 7ஆம் பாடத்தில் வந்து 2 பிக் கொஸ்டின். இது மாதிரி 14ஆம் பாடத்துலேருந்து 2 பிக் கொஸ்டின். அப்புறம் ஏப்ரல் 2023. இதில் உள்ள 1 மார்க்லாம் பார்த்துங்க. எது சர்வ கரைப்பான்? எருவாழ்வுகளின் இதயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. கிரப் சுழற்சி டேஷில் நடைபெறும். அடுத்து 21ஆம் பாடத்துலேருந்து பொறுத்துக்கை அப்படியே 1 மார்க்கில் கேட்டாங்க. கொஸ்டின் ஆன்சர். வானமே நீல நிறமாக தோன்றுகிறது. கலோரி வரையறு, அவகாட்ரோ விதியின் பயன்கள். வகுப்பு. மறுபடியும் மகரந்தத்தூள் படம், மரபு பொறியியல், ஸ்ப்ரைட் என்றால் என்ன. 6ஆம் பாடத்துலேருந்து ஒரு கணக்கு. அப்புறம் 4 மார்க்லேருந்து விசையின் சமன்பாடு, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, தாமிரத்தின் பயன்கள், சோப்பின் தூய்மையாக்கல் முறை, ஒளிச்சேர்க்கை பாதிக்கும் இரத்தத்தின் பணிகள், பீனோடைப் ஜீனோடைப், அல்லோசோம்கள், pH கணக்கு. ஜூல் வெப்ப விதி அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெட்டலை என்றால்னா அணுக்கரு உலகின் முக்கியமான பாகங்கள், அணுக்கட்டி எண், ஈரம் முறிஞ்ச சேர்மங்கள் வேறுபாடு, மீள்வினை மீளாவினை.
அவர் ஜூன் 2023. தலைமை சுரப்பி எனப்படுவது உலக புகையிலை எதிர்ப்பு தினம். கொஸ்டின் ஆன்சர். மின்னோட்டத்தை அழகவரி மீயலி கேட்க இயலும் விலங்குகள். உப்பு அணு நிறை வரையறு. CNS விரிவாக்கம். ஆக்சிசோம் படம். ஆறாம் ஆண்டு பொறுத்துகையும் விடை காண்கவும் கேட்டிருக்காங்க. துரு சமன்பாடு கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். மருத்துவத்துறையில் உயிர்த்தொழில் பயன்கள். ஏழாம் ஆண்டு கணக்கு. ஆல்ஃபா பீட்டா காமாவின் பண்புகள். தெவிட்டிய கரைசல் தெவிட்டா கரைசல் ஈரம் உறிஞ்சுகள் மீள்வினை மீளாவினை. DNAவின் உயிரியல் முக்கியத்துவம். மைனீஸ் அமைப்பின் முக்கியத்துவம். அப்புறம் ஏப்ரல் 2024. இந்த கொஸ்டின் புக்குள்ளேருந்து வந்திருக்கு. காற்று வழி மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களின் பண்புகளோடு தொடர்பில்லாதது. மலர்கள் நிறம் மற்றும் தேன் சுரக்கும் தன்மையினை கொண்டிருக்கும். பொருளின் நிறை. சைனோஏட்டில் கணி இதயத்தின் பேஸ் மேக்கர். பின்மூளையின் பாகங்கள். தைராய்டு சுரப்பி. கொலஸ்ட்ரால் சீம்பால். மெட்டாஸ்டாசிஸ். pH கணக்கு. போர்மாக்கள் நிலமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தை வேறுபடுத்துக. கரைதிறன் சுவாச ஈவு. இந்த வருஷம் மொயிலின் பல்வாய்ப்பாடு கேட்டிருந்தாங்க 4 மார்க்கில். அந்த சமன்பாட்டை எழுதி அந்த அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன வரும்னு ஆகும். IECPO அதெல்லாம். தமனி சிரவை வேறுபடுத்துக. குவிலென்ஸின் பயன்கள். நிறப்பிரிகை போக்குவரத்து சேகரிக்கை நகர் நுண்ணோக்கி மீச்சல் அளவு. புக்குள்ளேருந்து வந்துருக்குது. 0.01 மில்லிமீட்டர். அப்புறம் இந்த கொஸ்டின். ஒரே வெப்ப அழுத்த நிலையில் 3 லிட்டர் O2 5 லிட்டர் Cl2 6 லிட்டர் H2 வாயுக்களை எடுத்துக்கொண்டால் எது அதிக எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் கொண்டிருக்கும்? அது அப்படியே புக்கு எக்ஸாம்பிளில் இருக்குது, அதை எடுத்து கேட்டுருங்க ஆக்டிவிட்டியில். எஸ்டராக்குதல் வினை கேட்டிருக்காங்க. சூலகத்தின் அமைப்பு. உட்கலப்பு வெளிகலப்பு. டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ். ஜூன் 24. டூ மார்க்கில் இரட்டையின் திருப்புத்திறன், குவிலன்ஸ், பாயில் விதி, வெப்பநிலை உயர்த்தும் போது வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன்? அப்புறம் சரியா தவறா, ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, செல்லில் எங்கு நடுவது, ஸ்கிராட்ச் என்றால் என்ன, விவசாயி துண்டுகள், ஆக்சிசோமின் படம். அப்புறம் நவீன அணுக்கொள்கை, pH கணக்கு, நீராவி போக்கின் முக்கியத்துவம், ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகள், வட்டார தாவரவியல். அடுத்து பிக் கொஸ்டின். ஒளி விலகல் என்றால் என்ன, கிட்டப்பாறை தூரப்பார்வை ஏற்படுத்துக. அது கூட கரும்பு சார்ந்த எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுது, கரைசல் வரையறு. பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலின நிகழ்வுகள் மற்றும் அதனுடைய நன்மை தீமை, அல்ல மண்ணரிப்புக்கான காரணிகள், விலங்குகளின் கலப்பின விளைவுகள், குருத்தணுக்களின் வகைகள்.
அப்புறம் ஏப்ரல் 2025 லாஸ்ட் இயர். இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க. கணக்கு கேட்டிருக்கிறாங்க போன வருஷம் மாதிரியே, முந்தின வருஷம் கேட்ட மாதிரியே 4ஆம் பாடத்துலேருந்து. உலக எய்ட்ஸ் தினம் போன வருஷம் கேட்டாங்க புக்கு உள்ளேருந்து. கொஸ்டின் ஆன்சரில் ஒரு கலோரி வரையறை நெட்டலை என்றால் என்ன, இரும்பு துருப்பிடிக்க காரணங்கள், இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம், போல்டிங் என்றால் என்ன, மகரந்த தூள் படம். நல்லியல்பு வாய் சமன்பாடு, கிட்டப்பார்வை தூரப்பார்வை வேறுபடுத்துக, ஆல்பா பீட்டா காமாவின் பண்புகள், அவகாட்ரோ விதியின் பயன்கள், உலோகக் கலவை என்றால் காரணங்கள், சோப்பின் தூய்மையாக்கல் முறை, நியூரானின் அமைப்பு. எல்லா கொஸ்டினும் புக் பேக் கொஸ்டின் தான். கொஸ்டின் ஆன்சர். இயல்பு வாயு, நல்லியல்பு வாயு, அணுக்கட்டு எண், டிடர்ஜென்ட்கள் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகின்றன. படம் ஒன்று கேட்டிருக்காங்க. இலைத்துளை, வேதியியல் தூதுவர்கள், ஹார்மோன்கள், மூவிணைவு, காடுகளின் முக்கியத்துவம், ஒளியின் பண்புகள், உண்மை வெப்ப குணம், படம் வரைக, எதிரொலியின் பயன்கள், மியோனிய விலங்குகள், உப்பு மூலக்கூறு, ஆவி அடர்த்தி, சோப்பு டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக, மழைநீர் சேமிப்பு அமைப்பு எவ்வாறு நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் பொது ஈர்ப்பியல் விதியும் கூறி அதனுடைய பயன்களை எழுதணும். அப்புறம் எல்இடி டிவியின் நன்மைகள், எல்இடி விளக்கின் நன்மைகள், கரைதிறனை பாதிக்கும் காரணிகள், வேதிவினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள், ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு, ஆக்சிசோம் படம், இலையிடை திசு.